இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். பாஜக கட்சியில் இணைந்த சில நிமிடங்களிலேயே 25 லட்சம் பேர் அந்த நபரை இனிமேல் நாங்கள் ஆதரிக்கப் போவதில்லை என்கிற ஒரு மிக முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறார்கள். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், ராகவ் சந்தா என்று சொல்லக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான நபர், அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய வலதுகை என்று சொல்லக்கூடிய நபர். 15 வருடத்திற்கும் அதிகமாக அந்த கட்சியில் இருந்தவர், ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவர். பெரிய பொறுப்புகளையெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் இப்போது 7 நபர்களுடன் ஆம் ஆத்மி கட்சியை விட்டு பாஜகவில் இணைந்திருக்கிறார். இவர் வெளியேறிய அன்றைய தினம் இவருடைய சமூக வலைத்தள கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, சில நிமிடங்கள்லேயே 25 லட்சம் பேர் அவரை அன்ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, பிஜேபியில் ஒருத்தன் போகிறான் அப்படிங்கிற போது மக்கள் எந்த அளவிற்கு அவர் மேல் வெறுப்பை உமிழ்கிறார்கள் என்று பாருங்கள். 25 லட்சம் பேர் சில நிமிடங்களில் வெளியே போகிறான் அப்படின்னா, மோடியை, அமித்ஷாவை, பாஜக ஆதரவாளர்களை இந்திய மக்கள், குறிப்பாக நான் என்ன சொன்னேன்னா இளைஞர்கள், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சமூக ஊடகங்களில் யார் அதிகமாக இருக்கிறார்கள்? இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க இல்லையா? இந்த ஃபாலோ பண்ணுறவங்க அதிலெல்லாம் பெரும்பாலான நபர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கூடுதலாக இளைஞர்கள் தான் இருக்காங்க. இப்போ 25 லட்சத்திற்கும் அதிகமான இளைஞர்கள், நீ பிஜேபியில் நீ மோடியினுடைய ஆதரவாளராக மாறுறியா, நீ பெரிய அளவில் வஞ்சகம் செஞ்சிருக்கிற, நீ பெரிய அளவில் ஏமாற்று பேர் வழி, உன்னை ஒருபோதும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்று கோபாவேசத்தோடு வெளியேறியிருக்கிறார்கள். இப்போது இந்த ராகவ் சந்தா அப்படிங்கிற நபர் எதற்காக பிஜேபியில் போய் இணைஞ்சான்? ஒரு 7 பேர் சேர்ந்து. அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஆம் ஆத்மி கட்சி கொள்கையிலிருந்து வழியிருச்சு அப்படின்னுலாம் சொல்கிறான். ஆனால் நமக்கு தான் நல்லா தெரியுமே, மோடியும் அமித்ஷாவும் இடியும் சிபிஐயும் சேர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ளே போட்டாங்க. டெல்லி தேர்தல் காலத்தில் பெரிய ஊழல் செஞ்சுக்கிட்டார் அப்படின்லாம் சொல்லி தான் உள்ளே தூக்கி போட்டாங்க. ஆனால் கோர்ட் என்ன சொல்லிச்சு கடைசியில்? அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றமற்றவர். இன்னொன்று, இவ்வளவு நாள் நீ சிறையில் போட்ட, இவ்வளவு நாள் அவருக்கு பின்னாடி சுற்றி இருக்கிற, ஆனால் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு ஒரு சின்ன ஆதாரம் கூட உன்னால் கொடுக்க முடியலை அப்படின்னு ஈடியை பலார்னு தூக்கி வீசி எறிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஆம் ஆத்மி கட்சியும் கொள்கையிலிருந்து வழிவிட்டதா, இல்லை ராகவ் சந்தா கொள்கையிலிருந்து வழிவிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆம் ஆத்மி கட்சி கொள்கையிலிருந்து வெளியிருச்சு, அதனால் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே போய் சேர்ந்துருக்கிறாரு? ஊழலின் மொத்த வடிவமான பாஜகவில் போய் இணைஞ்சிருக்கிறான். ஆனால் வெளியே போனதுக்கு முக்கியமான காரணம் இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்பு இந்த ராகவ் சந்தா, இந்த ஹர்பஜன் சிங், இப்படிப்பட்ட ஒரு 7 பேர் இருக்காங்க இல்லையா, இதில் அசோக் ஜெயின்னு சொல்லிட்டு ஒரு நபர், ஒரு மிக முக்கியமான ஆம் ஆத்மி கட்சியினுடைய நபர், இவருக்கு எதிராக இடி ஒரு மிகப்பெரிய அளவில் ரெய்டு விட்டுருக்கிறான். விட்டு அவரை கடுமையாக மிரட்டி இருப்பதாக செய்தியில் வந்திருக்குது. அதையொட்டி தான் இந்த 7 பேரும் இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவி இருக்கிறாங்க. ஏன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறார் மோடி, நமக்கு எல்லோரும் தெரியும், வாஷிங் மிஷின் கட்சி அது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் சொல்லணும். அதாவது 1947 2026 வரையிலையும் நம்ம வந்திருக்கிறோம். இவ்வளவு இடைப்பட்ட காலகட்டங்களில் எந்த கட்சியும் செய்யாத ஒரு நயவஞ்சகமான செயல், ஒரு துரோகம், ஒரு இழிவான அரசியல், அதை மோடியும் அமித்ஷாவும் செஞ்சுருக்கிறாங்க. என்ன தெரியுமா? இன்றைக்கு மோடி அமித்ஷாவுடைய தலைமையில் பாஜக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. இதில் 637 எம்எல்ஏக்கள் காங்கிரஸும் மற்ற இன்னபிற கட்சிகளிலிருந்தும் உருவி எடுத்தவர்கள். அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வந்தவங்க, தூக்குனவங்க இவங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 116 எம்பிக்கள் காங்கிரஸும் மற்ற கட்சியையும் சார்ந்தவர்கள். இப்படி தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க மோடியும் அமித்ஷாவும். இதில் உலகத் தலைவர், 56 இன்ச்சு விஸ்வகுரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய லட்சணம் இது. ஒரு நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க, அங்கே மற்ற கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களை, எம்பிக்களை இப்படி இந்த மாதிரி உருவி ஆட்சி நடத்துறது, இதுதான் இவர்களுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால தான் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீ பாஜகவுக்கு போறியா, வெளியே கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு 25 லட்சம் பேர் அந்த அவனுக்கு கொடுத்துருந்த ஆதரவை விலக்கி இருக்கிறாங்க. இப்போ நான் மீண்டும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். இந்த கட்சி தலைவர்களை விலக்கி வாங்குவதன் மூலமாக பணத்தை வைத்து எந்த காலத்திலும் ஆட்சி நடத்தலாங்கிற மோடி அமித்ஷாவிற்கு இளைஞர்கள் ஒரு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறார்கள். நீ தலைவர்களைத்தான் வாங்க முடியும், ஆனால் ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க உன்னால் முடியாது அப்படிங்கிறத
அவர்கள் தெளிவாக சொல்கிற, குறிப்பாக பஞ்சாபில் எல்லாம் பாஜக ஆளே கிடையாது. பஞ்சாயத்து எலெக்ஷனில் எல்லா இடத்துலையும் நிறுத்துறதுக்கு மோடிக்கு ஆள் கிடையாதுங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் அது. குறிப்பாக உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். விவசாய பெருமக்கள் மோடிக்கு எதிராக அதிகமாக களத்தில் கண்டு மோடியை மண்டியிட வைத்தவர்கள் பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள். நம்ம மறந்து போயிட முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மண். விடுதலை போராட்டத்தில் முன்னணியில் பல பேர்களை உயிர் தியாகம் செய்ய வைத்த மண் அது இந்த நாட்டிற்காக. அப்படிப்பட்ட மண்ணில் எப்படி பாஜக போய் வேர் ஒன்றும் ஒருபோதும் வாய்ப்பில்லை. இப்போ அந்த மண்ணில் இருந்தால் இப்போ மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்பு குரல் வந்திருக்கிறது. இதில் கூடுதலான ஒரு செய்தியை சொல்லணும். என்னென்னா 7 பேர் இங்கிருந்து போயிருக்கிறான். இந்த 7 பேர் போனதுனால இவங்க மீது கட்சித்தாவல் தடை சட்டம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கோர்ட்டில் இது நிலவையில் இருக்குது. கட்சித்தாவல் தடை சட்டம் வந்துருச்சுன்னா இவனுங்க எல்லாரையுமே தகுதி நீக்கம் செஞ்சுருவாங்க. இவனுங்க ராஜ்யசபா உறுப்பினராக இருந்ததெல்லாம் செல்லாது அப்படின்னு தகுதி நீக்கம் செஞ்சுருவாங்க. நமக்கு எல்லாரும் தெரியும், பஞ்சாபில் 100 சொச்சம் இடங்களில் 90க்கும் அதிகமான இடங்களில் ஆம் ஆத்மி கட்சி கடந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது. அப்படி வெற்றி பெற்ற கட்சி அந்த எம்எல்ஏக்களுடைய உதவியோடு இந்த குரூப்புகளை இவங்களெல்லாம் கொண்டு ராஜ்யசபா உறுப்பினராக மாற்றியிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவனுங்க இன்றைக்கி இடிக்கு பயந்து இவனுங்க கொடுக்கக்கூடிய கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு தனி மனிதனாக அதாவது தனி மனித சுகத்திற்காக இவனுங்க இவ்வளோ பெரிய ஒரு மோசமான செயலை செஞ்சுருக்கானுங்க. அப்போ இவங்களை இனிமேலாம் மன்னிக்கவே மாட்டாங்க. எந்த மக்களும் இவர்களை மன்னிக்க மாட்டார்கள். நான் தான் சொல்கிறேன், பாஜகவிற்கு வரப்போகிறது அப்படிங்கிறது பேரழிவு, சாதாரணமான அழிவு அல்ல. காலையில் கூட நம்ம ஒரு பதிவு போட்டிருந்தோம். ஆர்எஸ்எஸ் தடை பண்ணணும் அப்படிங்கிற அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய குரல் எழுப்பி கொண்டிருக்கிறது. மோடிக்கு உலகளவில் இன்றைக்கு அவர் உருவாக்கி ஊடகங்களின் வழியாக உருவாக்கி வைத்திருந்த அந்த புகழெல்லாம் டோட்டலி டேமேஜ் ஆயிடுச்சு. பாஜகனால இன்றைக்கி எவனுக்கும் எதுவும் பண்ணல. அதனால தான் என்னென்னா ஆட்சி அதிகாரம் போயிடும். அப்போ தொகுதி மறுசீராய்வு, தொகுதிகளை எண்ணிக்கை அதிகப்படுத்துறது, பீகார் மத்திய பிரதேசம் மாதிரி இந்த மாதிரியான திட்டங்களோடு இவனுங்க சுற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ மாநிலங்களவையில் போதிய அளவு இவனுங்க கொண்டு வரக்கூடிய மக்கள் விரோத செயல்களை நிறைவேற்றுவதற்கான பெரும்பான்மை இவனுங்களுக்கு கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறானுங்க, மற்ற கட்சியை சார்ந்த எம்பிக்களை எல்லாம் உள்ளே தூக்கிட்டு வர்றது. இந்த மாதிரியான திட்டங்களை எவ்வளவு கேடுகட்ட அரசியல் பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திலிருந்து இந்தியாவில் எவ்வளவோ பெரிய கட்சிகளெல்லாம் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் யாரும் செய்யாத செயலை எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் பாஜகவும் செய்கிறது. அதனால தான் சொல்கிறேன், பாஜக அடுத்த முறை மக்களால் தோற்கடிக்கப்பட்டு ஒரு 200 வருஷத்துக்கு அவங்களால் இந்தியாவில் காலூன்ற முடியாத அளவுக்கான சம்மட்டி அடியை மக்கள் கொடுப்பார்கள். இப்போது இன்னொரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியை சார்ந்த எம்பிக்களை எல்லாம் விலக்கி வாங்குவதற்கான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த ஆப்ரேஷன் தாமரைங்கிறது மகாராஷ்டிராவில் மையம் கொண்டிருக்கிறது சொல்கிறாங்க. இவங்க பாருங்கள், காங்கிரஸ் எல்லாம் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி யாராவது ஒரு கட்சியிலேருந்து வந்தால் அதுக்கு போட்டிருந்த பெயர் என்ன, இப்போ இவனுங்க இன்னொரு கட்சியை சார்ந்தவர்களெல்லாம் பிடுங்குறானுங்க, அதுக்கு ஆப்ரேஷன் தாமரைன்னு ஊடகங்கள் போடுறானுங்க. எவ்வளோ கேடு கட்டவனுங்களாக இருப்பானுங்க பாருங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.